ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ் இல்லம் தேடி கல்வி 2.0 பற்றி முக்கியமான அப்டேட் தான் இன்றைக்கி. என்ன அப்படின்னாக்க, இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்காங்க ப்ரைமரிக்கு மட்டும். பட் இதுக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ்க்கெலாம் ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ்க்கு 2 பேட்சாக வந்து மதுரையில் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ட் ஃபர்ஸ்ட் டேலையும் செகண்ட் பேட்ச் செகண்ட் டேலையும் வந்து நடந்திருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய ஐஏஎஸ் இளம்பகவத் சார் வந்து யாரெல்லாம் நல்லா சிறப்பாக ஒர்க் பண்ணதுனால எல்லாருக்குமே வந்து கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவார்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி. ஸோ அதில் வந்து நம்ம கிளாஸஸ்க்கான விஷயங்கள் ப்ளஸ் அது நமக்கு என்னென்ன சொல்லணும், நம்ம வந்து கிளாஸஸ் ஓப்பன் பண்ணால் என்னென்ன நடத்தணும், நமக்கான மாடியூல்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நமக்கு ட்ரைனிங் கொடுத்து இது சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் வந்து மதுரையில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய ரேங்கிங் லிஸ்ட் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாக்லேயும் எத்தனை சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ரேங்கிங் லிஸ்ட்டையும் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரைமரி சென்டர்ஸை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ரெடியாகுங்க. இது வந்து ஹைடெக் லேபில் உள்ளவங்களுக்கு கிடையாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நமக்கு வந்து ரேங்கிங் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ளேஸ் பியூர்லி ரேங்கிங் பேஸில் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ரேங்கிங்கில் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம். பட் ஆனால் உங்களுடைய மெசேஜஸை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் வந்து நமக்கு தெரிய வரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்ம செலக்ட் ஆகிருக்கோமா இல்லையா, அந்த ஓவரால் ரேங்கிங் தமிழ்நாடு ரேங்கிங்கில் நம்ம நேம் இருக்கா நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய கோஆர்டினேட்டர்கிட்ட இதை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.